குஜராத் முதல்வர் மோடி ஞாயிறன்று மாலையில் ஐதராபாத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தின் மூலம் தனது பிரச்சாரத்தை துவங்குகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நரேந்திர மோடி லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தை ஐதராபாத்தில் ஞாயிறன்று மாலை துவங்குகிறார். இதற்காக ஐதராபாத்தில் உள்ள லால் பகதூர் ஸ்டேடியத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்க ₹5 பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்பே மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைமை அறிவித்திருந்தது. ஆன்லைனில் மட்டும் 22,000க்கும் மேற்பட்டவர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்துள்ள நிலையில் 1,00,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஐதராபாத்துக்கு காலையில் வந்து சேர்ந்த மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளராக மோடியை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதிகரித்து வரும் நிலையில் ஐதராபாத் பிரச்சார கூட்டத்தில் அவரது பேச்சு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டம் முடிந்ததும் ஐதராபாத்தில் உள்ள பள்ளி வளாகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை மோடி திறந்து வைக்கிறார்.